அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி டேட் டைம் என்று அழைக்கப்படுகிறது. டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், போதனையும் பயிற்சியும். நீங்கள் முதல் முறையாக பார்க்கலாம் அல்லது எப்பயாவது பார்க்கலாம். அங்கங்கே வெவ்வேறு நிகழ்ச்சி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு. அதுக்காக இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படவில்லை. இதை நீங்கள் உபகரணமாக, ஒரு பேனா இருக்கிறது, இந்த பேனாவை சும்மா வைக்க இந்த உபகரணம் உருவாக்கப்படவில்லை. இதை பயன்படுத்த வேண்டும், பத்திரமாய் வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்ம கூடவே பேனா இருக்குது. அதே போல் தான் மொபைல், வாட்ச் எல்லாமே அப்படி தான். அதை போல தான் இந்த நிகழ்ச்சி உபகரணமாய், பயிற்சிக்கு உதவும் உபகரணமாய் கொடுக்கப்பட்டிருக்குது. தயவு செய்து ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் வரிசையாக பாருங்கள். நீங்கள் எந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த புத்தகத்துக்கான லிங்கை கேட்டிங்கன்னா நாங்கள் உடனே அனுப்பலாம். ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி அதை நீங்கள் பயன்படுத்துங்க. சும்மா வேதம் வாசிக்கிறதோட இந்த மாதிரி உபகரணங்களோடு வாசித்தா நீங்கள் வாசிக்கிறது நல்லா புரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்காவது சொல்லிக் கொடுக்கலாம். தீமோத்தேயுட்ட தான் பவுல் ஒப்பு கொடுத்தாரு, வசனத்தை எப்படி உண்மையுள்ள மனுஷர்கிட்ட கொடுத்து அதை மற்றவங்களுக்கு சொல்லணும், கற்றுக் கொடுக்கணும்னு. தீமோத்தேயுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி அம்மா, அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் பவுல் எழுதுகிறாரு 2 தீமோத்தேயு 3:15, சிறு வயது முதல் நீ கற்றுக்கொண்ட பரிசுத்த வேத எழுத்துக்கள், செய்தின்னு சொல்ல, பிரசங்கம்னு சொல்ல, போதனைன்னு சொல்ல, எழுத்துக்கள். இது என்ன அர்த்தம்னு ஃபுல்லாக தெரில, யோசிக்கலாம். இப்படி தான் கவனமாக பைபிளை பார்க்கணும். முக்கிய புள்ளி விவரங்கள், குறிப்புகளை கவனிக்க போகிறோம். நான் ஏற்கனவே போன நிகழ்ச்சி முடியும் போது 3 அற்புதங்களை சொன்னேன். 3 நாளில் யோர்தான் நதியை கடப்பது. இப்போ யோர்தான் நதி கர்த்தர் சொன்ன பிறகு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருந்த ஆசாரியர்கள் அதில் கால் தண்ணி பட்ட உடனே அப்படியே ஒரு பக்கம் செவுறு மாதிரி எழும்பிடுச்சு, இன்னொரு பக்கம் முழுசாக ஓடி போயிடுச்சு. செங்கடலில் அவ்வளோ பெரிய அகலம்னு நமக்கு தெரியல. ஆனால் யோசுவா நடத்தின போது அந்த யோர்தான் அவங்க கடக்கும்போது அவங்க அநேகமா ரைட் சைடில் ஃபுல்லாக ஓடிடுச்சு. லெஃப்ட் சைடில் ஏதாவது ஒரு பக்கம் வைத்துக்கொள்ளலாம். ஒரு பக்கம் நிற்கிது, ஒரு பக்கம் ஓடிச்சு. வெட்டாந்திரேஸ் திரளான மக்கள் அப்படியே மொத்தமாக 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தெரியல, மொத்தமாக அவங்க உள்ளே போகலாம். தேவன் வாக்கு பண்ணினதை எதுவும் தடுக்க முடியாது, இயற்கை தடுக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் இயற்கை மீது ஆளுகை செய்கிறவர், இயற்கையை அனுகூலமாய் மாற்றி தருகிறவர். இன்னொரு அற்புதம், 2 அற்புதங்கள் 10வது அதிகாரத்தில். இந்த 6ல் 2வது அற்புதம். இது எப்படி ஞாபகிக்கிறது? எரிகோ, ஏரிகோ 3 எழுத்துக்கள், கோட்டை 3 எழுத்துக்கள், 3 3 6. இந்த சம்பவம் 6வது அதிகாரத்தில் வருது. நம்ம யாராவது கேட்டாங்க, நீங்களாக யோசிச்சு பார்க்குறீங்க, அப்போ எப்படி இங்கே உடனே வர மாட்டேங்குது ஞாபகத்தில்? உடனே யோசிக்கலாம். இந்த இதை பார்த்துட்டிங்கன்னா மறக்காது. 3 3 6 எரிகோ கோட்டை, 6வது அதிகாரம். இப்போ எரிகோன்ற வார்த்தையை பார்க்குறீங்க, அந்த பட்டணம் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. லூக்கா 18:19 பார்க்குறோம். அந்த எரிகோ நீங்கள் பார்க்குறீங்க, ஏரி, அப்புறம் ஒரு ரெட்டை சுழி கொம்பு இருக்குது, அப்புறம் கார் இருக்குது. ரெட்டை சுழி கொம்பு பார்த்தீங்களா, பெருசாக அது பார்த்தீங்களா? அதில் கீழ்ப்பாதியை பார்த்தா உங்களுக்கு ஆறு தெரியுதா? இப்போ மறக்காது. கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்கள், யாருக்காவது சொல்லிக் கொடுங்க. எரிகோ 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எரிகோ கோட்டை 6வது அதிகாரம். எத்தனை முறை சுற்றினாங்க இந்த கணக்கு பாருங்களேன். அதை 275ஆம் பக்கம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை, 7ஆம் நாள் 7 முறை, 7 6 13. தேவன் கட்டளை மட்டும் கொடுக்கல, இன்ஸ்ட்ரக்ஷன். எதை எப்போ யார் எப்படி செய்யணும், இதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறது. கட்டளை பொதுவாக சொல்கிறது, இன்ஸ்ட்ரக்ஷன் குறிப்பாக சொல்கிறது. அப்போ எப்படி அதை ஆயத்தப்படுத்தினார் யோசுவா? 6:12 பாருங்கள். அதிகாலமே எழுந்திருந்தான். 7ஆம் நாளில் பாருங்களேன், 15ஆம் வசனத்தில் அதிகாலமே எழுந்திருந்து. ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு அதிகாலை ஜெபம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அவசியமானது. ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னால் எரிகோ கோட்டை இருக்கலாம், நமக்கு முன்னால் யோர்தான் நதி போல் ஒரு தடை வரலாம். தேவனுடைய திட்டத்தின்படி போனோம்னா அவ்வப்போது அது விலகிச் செல்லும், பெரிய மாற்றங்கள் வரும். எக்காலத்தை ஊதுனாங்க,
ஆண்டவரை துதிக்கும்போது, நம்முடைய சத்தத்தை தேவனுக்கு நேராக எழுப்பும்போது அற்புதங்கள் நடக்கும். இதில் பார்க்குறோம். இப்போ இந்த மேப் பாருங்கள். அந்த மேப்பில் உங்கள் பைபிள்லே பின்பக்கம் மேப்ஸ் இருக்குது. தேசப்படம், வரைபடம் இருக்குது. அதில் 2வது படம், கடைசியில் பார்த்தீங்கன்னா 2வது படம். அது மாதிரி தான் ஈஸியாக படிக்கிற மாதிரி மேப் இருக்குது. அதில் மேலே இந்த லெஃப்ட் சைடில் அந்த கோடு பார்க்குறீங்களா, ப்ளூ கலரில், அதுக்கு லெஃப்டில் அதற்கு வெஸ்டர்ன் சைட், மேற்கு பக்கத்தில் மத்திய தரைக்கடல் பகுதி. இந்த மத்திய தரைக்கடலுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறது தான் இப்போ உள்ள இஸ்ரேல் தேசம். இப்போ நம்ம படிக்கிறது பார்க்கறது இல்லாமல் இப்போ இருக்க இஸ்ரேலும் அதை சுற்றி இருக்க இடத்த தான் பார்க்குறோம். ஒரு சின்னதாக பாருங்கள், கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் கலிலேயா கடல், ப்ளூ கலரில் கலிலேயா கடல். அதில் ப்ளூ லைன், அப்படியே ப்ளூ லைன் கீழே வருது. அது உப்பு கடல் அல்லது சவக்கடல், அங்கே வந்து சேருது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவர்களின் 2ஆம் தலைமுறையினர், அவர்களும் தேவன் தெரிந்து கொண்டார். சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவங்க சுற்றுப்பாதையில் வந்து அவங்க அந்த யோர்தான் நதியை, இந்த எரிகோன்னு பார்க்குறீங்களா, அந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணாங்க. அப்போ உள்ளே வந்து எரியோ மேலே வெற்றி, அதுக்கப்புறம் ஆயி மேலே வெற்றி, அதுக்கப்புறம் அவங்க வடக்க உள்ள பகுதிக்கு செல்கிறாங்க. உள்ள கானானியர், வெவ்வேறு ஜாதி ஜனங்க இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவர் வெற்றியாக கொடுக்குறாரு. அது வந்து சுதந்திர வீத படம். அது யார் யார் என்ன கோத்திரம், ரூபன், சிமியோன், யூதா, சிபுலோன், இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே, பென்யமீன். பென்யமீன் கீழே இருக்குது. பென்யமீன் 12 கீழே பார்க்குறோம். உப்புக்கடலுக்கு லெஃப்ட் சைடில் பார்க்குறோம். இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். மேப் கொஞ்சம் நேரம் பார்க்கணும். ஏனென்றால் ஜியாகிரஃபி முக்கியம், ஹிஸ்ட்ரியும் முக்கியம். பழைய ஏற்பாடை படிக்கும்போதும் புதிய ஏற்பாடை படிக்கும்போதும் இதெல்லாம் உண்மையாய் நடைபெற்ற சரித்திர நிகழ்ச்சிகள். ஆகவே உங்களுக்கு சில சமயம் சிலர் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு அவ்வளோ பிடிக்காது. இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு பிரியத்தை தூண்டணும் அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சியை இந்த மேப் உதவியோடு கற்றுக் கொடுக்குறோம். மேப்பை எப்படி பார்க்குறது, எப்படி கவனிக்கிறது, மேப்பில் எந்த இடத்துல இந்த இடம் இருக்குது. சில சின்ன பிள்ளைகள் மேப்பில் ஏதாவது ஒரு பேரை சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி ஒரு விளையாட்டு இருக்குது. நீ கூட விளையாண்டுருக்கலாம். ஒரு பேரை சொல்லுவோம், எங்கே இருக்கும் வேகமாக யார் பார்க்குறான்னு. இப்போ மேப்பை ரொம்ப பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதிரி தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், இஸ்ரவேலின் எதிரிகளை பற்றி ஒரு குறிப்பு நம்ம பார்க்க போகிறோம். அம்மோனியர் பாருங்களேன், அம்மோனியர் அது ரைட் சைடில் இருக்குது அம்மோனியர். அப்புறம் கீழே மோவாபியர், அப்புறம் அதுக்கு கீழே ஏதோமியர். இந்த கானான் தேசத்துக்குள்ளே இருந்தவங்க கானானியர். வெளியே எதிரி இருந்தாங்க. உள்ள எதிரிகளை துரத்தி அழித்த அந்த இடத்தை தான் தேவன் சுதந்திரமாக தம்முடைய மக்களுக்கு கொடுத்தார். இந்த படம் ரொம்ப முக்கியம். ஏமோரியர் அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. அதெல்லாமே இந்த பகுதியில் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் மாதிரி இருக்குது. கிளாக் படம் பார்க்குறீங்கன்னா, இந்த மேப் படம் பார்க்குறீங்களா, அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட் சைடில் அம்மோனியர், மோவாபியர், ஏதோம், ஏத்தியர், பெலிசியர், எமோரியர், அமலேக்கியர், அதெல்லாமே நீங்கள் மேப்பை பார்த்து புரிஞ்சுக்கலாம். இந்த படை முயற்சிகளில் முதலாவது நான் சொன்னேன் மத்திய பகுதியில், 2வது அது வந்து 5 ராஜாக்களை வெற்றி கொள்ளுது. 2வது 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ தான் அந்த சூரியன் நின்னது, பெரிய கற்கள் விழுந்தது. 3வது பெரிய பரவலான வடப்பகுதி, 3வது மேலே, முதல்ல மத்தியில், அப்புறம் தெற்க, அப்புறம் பெரிய வடப்பகுதி. இதுதான் யோசுவா புத்தகத்தினுடைய முக்கியமான செய்தி. புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்களை அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் போல தான் பழைய ஏற்பாட்டில் 5 ஆகமங்களை அடுத்து யோசுவா இருக்கிறது. யோசுவா புத்தகத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தோடும் ஒப்பிட்டு யோசிக்கலாம். எபேசியர் நிருபத்தை ஒப்பிட்டும் யோசிக்கலாம். இதெல்லாம் ஆவிக்குரிய பாடங்கள். இந்த புத்தகத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அதில் பாருங்கள். யோசுவா, காலேப், ராகாப்,
ஆகான், பினெகாஸ், எலியேசர் 6 பேரை பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்டிங்களா? இதை கூட எழுதி வைத்து கொள்ளலாம். முக்கியமான இடங்கள் நான் மெதுவாக சொல்கிறேன் பாருங்களேன். எரிகோ மேப்லேயும் பாருங்கள். ஆயி, ஏபால் பர்வதம், கெர்சீம் மலை, கிபியோன், கில்கால், சீகேம், 6 அடைக்கல பட்டணங்கள், 48 பட்டணங்கள் இந்த கானான் தேசத்தில் லேவியருக்காக கொடுக்கப்பட்ட பட்டணங்கள். ஏனென்றால் லேவியருக்கு இடம் சுதந்திரமாக கொடுக்கப்படவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், யோசேப்பின் 2 குமாரர்கள் மனாசே, எப்ராயிமுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மேப்பை திருப்பியும் பாருங்கள், கொஞ்சம் நேரம் பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ ஸ்லைட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு வேணும்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளீஸ் சென்ட் ஜாஷுவா பிபிடி பவர் பாயிண்ட்ஸ். அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா பார்க்கலாம், 4-5 முறை பார்க்கலாம். யோசுவா புத்தகத்தை படிக்கும்போது ஒரு வாரம் 10 நாள் படித்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி படித்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வேதாம கல்லூரிக்கு போக வசதி இல்லாமல் இருக்கலாம், படிப்பதற்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கலாம் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி. கோவிட் வந்த பிறகு ஒரு புது வார்த்தை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்டடி ஃப்ரம் ஹோம். நீங்களும் தேவனுடைய வார்த்தையை பற்றி, ஆவிக்குரிய உண்மையை பற்றி வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம். அதுக்கு இந்த உதவியை செய்ய கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபியுங்கள். அப்பா பிதாவே, இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரிக்கிறத பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள், திருப்பங்கள், ஆவிக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கான கிருபைகள் உண்டாகட்டும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்ற